ஸோ இந்த டெக்டோபர் மாதத்தில் வந்து எல்லா பிராண்ட்ஸுமே நிறைய ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்ப்ளஸும் இந்த போட்டியில் சேர்ந்துட்டு 2 புது ஃபோன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, N10 அப்புறம் N100. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம முதல்ல N10 பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது இந்த OnePlus Nordோட பட்ஜெட் வெர்ஷன் மாதிரி இருக்குது. இந்த ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுனால இங்கே என்னென்னலாம் காம்ப்ரமைசஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம டிஸ்பிளேவை பார்க்கலாம். இது OnePlus Nordல இருந்த விட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே. இங்கே 6.49 இன்ச் N10ல இருக்குது, OnePlus Nordல 6.44. அஃப்கோர்ஸ் இது ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ரிஃப்ரெஷ் ரேட் இன்னும் 90 Hz தான். ஒரே ஒரு பிரச்சனை இங்கே என்னென்னா AMOLEDலேருந்து இப்போ IPS LCD டெக்கு போயிட்டாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ கார்னிங்கோட Gorilla Glass 3 இருக்குது. ஸோ OnePlus அவங்க வழக்கமான பில் ஷேப் கட் அவுட்க்கு பதிலாக இங்கே வந்து ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோலுக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது OnePlus Nordல இருக்க 32+8 மெகா பிக்சல் கேமரா விட அட்லீஸ்ட் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு டவுன்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்து ப்ராசஸருக்கு போகலாம். இங்கே வந்து Snapdragon 690 இருக்குது, Snapdragon 765G மாதிரி இங்கேயுமே ஒரு ஆக்டோ கோர் சிப் தான். இங்கே ஒரு ப்ரைமரியான டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ஒரு கிளாக் ஸ்பீட்ஸ் தான். மேக்ஸ் கிளாக் 2.4 GHz வருது. ஆனால் Snapdragon 690ல இருக்க Cryo 560 மேக்ஸிமமாக 2 GHz ஸ்பீடுக்கு போகும். ஸோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸை பார்க்காம இந்த ரெண்டு ஃபோன்ஸை பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆமாம், நான் ஒரு 6 சீரிஸ் சிப்பையும் 7 சீரிஸ் சிப்பையும் தான் கம்பேர் பண்ணுறேன். ஆனால் ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் 5G சப்போர்ட் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஆக்சிஜன் OS தான் வந்து ரன் ஆகுது. என் ஒப்பீனியனில் வந்து இதுதான் ஃபாஸ்ட்டான ஒரு நல்ல ஆப்டிமைஸான ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் கேமிங் படி பார்த்தா கூட இங்கே Adreno 619 GPU இருக்குது. ஸோ இது OnePlus Nordல இருக்க Adreno 620யோட கம்பேர் பண்ணால் கூட எனக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ இப்போ பேட்டரி லைஃப்க்கு போகலாம். இந்த N10ல வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய பேட்டரிக்கு போயிருக்காங்க, 4300 mAh. அது கூட வந்து இங்கே வாப் சார்ஜ் 30Tயும் இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோனும் சிமிலராக பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபோன் கையில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இங்கே 7 nm ப்ராசஸருக்கு பதிலாக 8 nm ப்ராசஸருக்கு போயிருக்காங்க. AMOLEDக்கு பதிலாக IPS ஸ்க்ரீன் போயிருக்காங்க. ஸோ பெரிய சைஸ் இருந்தாலும் இங்கே வந்து பேட்டரி லைஃப் வந்து அதே மாதிரி சேமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த பேட்டரி சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபோனுமே கொஞ்சம் திக்காக இருக்குது. 9 mm திக்னஸ் இருக்குது. வெயிட்டுமே இங்கே 190 grams. இதில் இருந்த குறையெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இது என்ன நல்லா பண்ணுதுன்றதை இப்போ பார்க்கலாம். முதல் பெரிய விஷயம், இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது கூட வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு இங்கே கெப்பாசிட்டிவ் யூனிட் வந்து பின்னாடி போயிருக்காங்க. ஸ்டோரேஜ் எக்ஸ்பான்ஷனுக்கு இங்கே மைக்ரோ SD ஸ்லாட்டும் இருக்குது. அது கூட இப்போ RAM அண்ட் ROM பார்த்தா கூட இங்கே 6 GB RAM கொடுத்துருக்காங்க, 128 GB UFS 2.1 ஸ்டோரேஜ். அடுத்து இப்போ நம்ம கேமராக்கு போகலாம். OnePlus Nordல இருக்கிற மாதிரி இங்கேயுமே குவாட் கேமராஸ் தான். இந்த ப்ரைமரி தான் கொஞ்சம் மாறி இருக்கு. இது ஒரு 64 மெகா பிக்சல் சென்சர் f1.8 லென்ஸோட வருது. ஸோ பேப்பரில் பார்க்கும்போது இது 48 மெகா பிக்சல் OnePlus Nordல இருக்க கேமரா விட ஒரு அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இங்கே OIS இல்லை. இங்கே அடுத்த இருக்க 3 சென்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், கூடவே ஒரு 2 மெகா பிக்சல் மோனோக்ரோமும் இருக்குது. ஸோ பேசிக்காக இதாங்க N10. 5G 90 Hz IPS பேனல், கூடவே வந்து 4300 mAh பேட்ரி, Snapdragon 690 சிப், குவாட் கேமராஸும் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம N100 பார்க்கலாம். நம்ம நார்மலாக யோசிக்கும் போது N100 தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. N10 பவர்ஃபுல்லான ஃபோன். ஆனால் இது கம்மி ப்ரைஸில் வரும்போது இது என்னெல்லாம் கொண்டு வருதுன்றதை பார்க்கலாம். டிசைனில் இதுவும் N10 மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ரெக்டாங்குலர் கேமரா பம்ப் இருக்குது, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், முன்னாடி கொஞ்சம் பெரிய 6.52 இன்ச் டிஸ்பிளே. இந்த ரெசல்யூஷன் அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் இங்கே ரெண்டுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. இது HD + IPS LCD பேனல். இந்த ஸ்க்ரீனை பவர் பண்ணுறதுக்கு ஒரு Snapdragon 460 ப்ராசஸர். இங்கே 5G கேப்பபிலிட்டி எதுவும் கிடையாது. இங்கே GPU என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Adreno 610 இருக்குது. இந்த கேமராஸ் வந்து 13 மெகா பிக்சல் மெயின் சென்சர் இருக்குது, கூடவே வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், அப்புறம் மேக்ரோ சென்சர். ஃப்ரண்ட்டில் ஒரு 8 மெகா பிக்சல் ஸ்னாப்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரிக்கு வரும்போது இது N10 விட அதிகமான பேட்டரி தான் இருக்குது. இங்கே 5000 mAh, ஒரு 16% அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும். ஆனாலுமே இங்கே N10 விட இது ஆக்சுவலாக கம்மியாக தான் வே பண்ணுது, 188 grams. ஸோ இந்த ஸ்பெக்ஸை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது ஒரு பட்ஜெட் டிவைஸ் தான். இங்கே OnePlus ஆனாலுமே வந்து Type-C போர்ட்டை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்லவே விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது கூடவே வந்து 18 watt ஃபாஸ்ட் சார்ஜரும் இங்கே இருக்குது.
N10 மாதிரியே இந்த N100 ஓட வேரியண்ட்டும் இங்கே வந்து 4GB RAM 64GB UFS 2.1 ஸ்டோரேஜோட வருது. ஸோ இங்கே ஆக்சுவலாக நானே எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு 4 சீரிஸ் சிப்பில் வந்து ஆக்சிஜன் OS மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்னாப்பியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகும்போது இது வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபோன் வந்தோடனே இந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த ஃபோன் இங்கே வந்தோடனே தான் இந்த ப்ரைஸிங் பற்றியும் நம்மளுக்கு தெரியும். யூரோப்பியன் ப்ரைஸஸ் படி பார்த்தா இந்த OnePlus N10 வந்து 329 பவுண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை கன்வெர்ட் பண்ணால் வந்து 30,000 ரூபாய்க்கு வருது. அதே மாதிரி N100ம் வந்து 179 பவுண்ட்ஸ்க்கு வருது. அதாவது ஒரு 17Kக்கு வரும். ஸோ அஃப்கோர்ஸ் இது யூரோப்பியன் ப்ரைஸஸ் தான், இந்தியன் ப்ரைஸஸ் விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா OnePlus Nordை விட இது ப்ரைஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். இந்த 2 ஃபோன்ஸுமே எந்த ப்ரைஸில் வந்தால் நீங்கள் நியாயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து இந்த ப்ரைஸில் வந்தால் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டுங்க. கூடவே இந்த சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பாய்.